எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 63 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோட சேனலில் உன்னை பற்றி யோசித்தீங்க போடு வெர்சல் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, இம்பார்ட்டண்டான பதிவு. தி பிக் மேன், வெயிட்டான ஆள், உயரமான ஆள், அவங்களுடைய சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 218 சென்டிமீட்டர், 140 கிலோ. உயரமான ஆளாகவும் இருக்கார், வெயிட்டான ஆளாக இருக்கார், சாதிச்சிருக்காருங்க. அவர் எப்படி அவர் உயரமாக இருக்கிறாரோ அவர் வாழ்விலையும் உயரமான இடத்த ரீச் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் இருக்குது உலகில் வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது, அதில் அர்த்தம் உள்ளது. உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். உயரமான ஒரு மனிதர், பிக் மேன், அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லேயும் சரி ஹைட்லேயும் சரி ரொம்ப உயரம். 218 சென்டிமீட்டர் ப்ளஸ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 140 கிலோ, 140 கிலோ வந்து வெயிட். இந்த பீப்புள் அவர் எப்படி அவர் ஹைட்டுக்கு வெயிட்டோ இவரும் சாதிச்சிருக்காரு. நாம் சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த உயரமான மனிதர் வந்து பார்த்திங்கன்னா யார் தெரியுங்களா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் வந்து நான் தான் சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உயரமான மனிதர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாதித்து ரிட்டர்ன்ஸில் வந்து ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. உண்மையாக நடந்த ஒரு விஷயம். இவ்வுலகில் யார் உயரமாக இருக்காங்க, வெயிட்டாக இருக்காங்க, கிண்டல் கேலி, என்னோடய பதிவு கான்செப்ட் புரியுதுங்களா? கிண்டல் கேலி பண்ணுறவங்க டாப் மோஸ்ட்டில் வந்துடுவாங்க. யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது, இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான். வாய் பேச முடியாதவங்க டாப் மோஸ்ட்டில் வந்துடுவாங்க. 2 கை இல்லாதவங்க ஆர்ச்சியில் வந்து இந்தியாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமை சேர்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஷார்ட்டாக இருக்காங்க அந்த விமன். அவங்க சரித்திரம் படிச்சிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? டாக்டர் ஆகியிருக்காங்க. தென் ஓனாக வெஹிக்கிள் வாங்கி கார் வாங்கி காரையும் ஓட்டியிருக்காங்க. அவங்களாம் வந்து நமக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ். உடல் எடையை வச்சியோ அவங்க நேரத்தை வச்சியோ, தென் உயரமானவங்க, வெயிட்டானவங்க, பள்ளி எடுப்பாக இருக்காங்க, இந்த மாதிரிலாம் வந்து கிண்டல் கேணிலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. உண்மையாக நடந்த சம்பவம் பிகைன் வுட்ஸில் சொல்லியிருக்காங்க, ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையாக நடந்த சம்பவம் தான். என்னென்னா, ஷார்ட் அந்த கேர்ள் அவங்க வந்து பாருங்கள் டாக்டர் ஆகணும்னு ஏம் பண்ணியிருக்காங்க, டாக்டர் ஆகிட்டாங்க, ஹாப்பியாக பதிவிட்டிருக்காங்க. அந்த ஷார்ட்டான கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா கார் ஓட்டியிருக்காங்க. காரும் புதுசாக வாங்கி அவங்க சொந்தமாக யாரையும் எதிர்பார்க்காம டிபெண்ட் பண்ணாமல் ஓன் கார்ஸை வந்து அவங்களே ஓட்டியிருக்காங்க. ஷார்ட்டாக இருக்கவங்க எப்படி ஓட்ட முடியும்? அந்த காரில் ஒரு ஸ்டூல் மாதிரி ஹைட்டு போட்டு சாதனை படிச்சிருக்காங்க. உண்மையாக நடந்தது. ஹேண்டு இதை மூவ் பண்ணியே வச்சு சாதனை படிச்சிருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாம் பார்த்து. உலகில் என்ன சொல்ல வராங்க? கிண்டல் கேணி யாரையும் பண்ணிடாதீங்க. இவங்க இப்படி கீழே வந்துடுவாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம யாரை வந்து இப்படி இருக்காங்கன்னு கிண்டல் பண்ணுறோமோ அவங்க டாப் மோஸ்ட்டில் வந்துடுவாங்க. டாப் மோஸ்ட்டில் இருக்கவங்க கீழே வருவாங்க. இதுதான் உலக உண்மை, உலக நியதி, உலக உண்மை. சரியா? மக்களே ரொம்ப உஷாராக இருக்கும். யாருமே கிண்டல் கேள்வி பண்ணாது. எல்லாருக்கும் திறமைகள் இருக்குது. அவங்களுக்குன்னு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக டேலண்டில் சக்ஸஸ் ஆவாங்க. நாம் மனம் வந்து ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது. See you later guys. உங்கள் சுகன்யா. ஸோ
ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வால்பாறையில் கிளவி போல் இருக்குன்னு ஒரு மாணவியை கிண்டல் பண்ணி 3 டீச்சர் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அரசு மேல்நிலைப்பள்ளியில். இப்போ அரசு மேல்நிலைப்பள்ளியில் நிறைய புகார் வருது, டீச்சர்ஸ் மாணவரைக்கே திட்டுறாங்க அப்படின்னு. ஒரு கேர்ள் வந்து 7th படிக்குது. கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக வந்திருக்கு 10 minutes. அதுக்கு புஷ்அப் எடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. சிட்டிங், அது சிட்டிங் தாங்க எடுத்தது, 100 சிட்டிங் எடுக்கணுன்ட்டாங்க. பேகை மாட்டிக்கிட்டே சுமந்துருக்கு. வீட்டுக்கு போயிருக்கு, முதுகு வலிக்குதுன்னு இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. பாசிட்டிவ். பிரேத பிரசவங்களை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த புஷ்அப் எடுத்தாங்க இல்லையா, சிட் ஸ்டாண்ட் சொல்லி, அதில் தான் வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்களுக்கு வீக்காக இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க, அது தெரிந்து தான் வந்து ஏமாற்றிருக்காங்க. டீச்சர்ஸ்க்கும் தெரியுமா அவங்க உடல்நிலை சரியானு, தெரிஞ்சும் வந்து ஈடுபட்டிருக்காங்க. பார்த்துக்கணும். இது வந்து போலீஸ் விசாரணையில் தெரிஞ்சிருக்கு. மக்களே ஏன் எதற்கு இன்றைய காலகட்டத்தில் குழந்தைங்க படிக்கலைன்னா பேரண்ட்ஸ் சொல்லுங்கள், டியூஷன் சென்டர் இருக்குது, புரிதலாக சொல்லி வைங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டாக எடுத்து சொல்லுங்கள். ஒரு சில டீச்சர்ஸ் பண்ணுறதுனால எல்லா டீச்சர்ஸ்க்கும் கெட்ட பேர். உண்மை இதுதான். உங்களோட பிள்ளைகள் மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். சிலற்றுக்காய் உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களை உஷாராக இருங்க. என்னோடய சேனலையும் உன்னை பற்றி யோசி திங்கப்படுவது நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரியல, எனக்கு வந்து தெரியாது, அப்படி ஐ டோன்ட் நோ அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நாட்டில் என்ன நடக்குது, எது நடக்கணும் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம வந்து அலர்ட்டாக இருக்க முடியும். சிலருக்காய் உங்கள் சுகன்யா.